வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் யாருக்கு நடக்கும் பற்றி பார்க்கலாங்க. ஏன்னா இந்த காலத்தில் பாருங்கள், நிச்சயம் அதாவது பெரியவங்களாக பார்த்து நிச்சயம் பண்ணி திருமணம் நடக்குது, ஒரு காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் அதே அளவில் காதல் திருமணமும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்கவுங்க பசங்களுக்கு இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறாங்க அப்படின்னா அது பயத்திலேயே தான் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைங்க ஒத்துக்கிட்டு திருமணம் செஞ்சுக்குவாங்களா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை நாம் நிச்சயம் பெரியவங்களாக பார்த்து நிச்சயம் பண்ணி திருமணம் செய்ய முடியுமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியுங்க. அது எப்படி பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், அந்த காலகட்டங்கள் அதாவது திருமணம் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா திருமணம் வயது காலகட்டத்தில் திருமணத்தை வரன் பார்த்துட்ருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன திசை போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ அவங்களுக்கு லக்னாதிபதி பலம் பெற்று நின்று திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ லக்னாதிபதி திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பலம் பெற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பலமாக நின்று அவருடைய திசை அந்த காலகட்டத்தில் திருமணம் பார்த்துட்ருக்காங்களா, வரன் பார்த்துட்ருக்காங்களா, அந்த காலகட்டத்தில் அவருடைய லக்னாதிபதியுடைய திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், அந்த ஜாதகிக்கும் சரிங்க, அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்போ லக்னாதிபதி வலுத்து நின்று திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தாங்க நடக்கும். பெரியவங்களாக பார்த்து தான் அவங்களுக்கு பொறுமையாக திருமணம் செய்வாங்க அந்த திசை நடக்குது அப்படின்னா. அதே மாதிரி பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதியும் பலமாக நின்று ஆட்சி உச்சமாக பலமாக நின்று திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்திலும் அவங்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் நடக்கும். அதே போல் 9ஆம் அதிபதியான பாக்யாதிபதியும் ஆட்சி உச்சம் பலமாக நின்று திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பாருங்கள் இந்த திசை நடக்குது, திருமணம் வயதில் 1, 5, 9ஆம் அதிபதிகள் பலமாக நின்று திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தாங்க அமையும். சரிங்களா? இப்போ அவங்கள பார்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சமாதிபதி பலமாக நின்று இருந்தால் அவருடைய திசை நடக்குது, அதே போல் 9ஆம் அதிபதியும் பலமாக நின்று திசை நடக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்க முடியாது. இப்போ லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்க தெரியுது, வீட்டில் தெரியுது அப்படின்னு இருந்தாலும் சரிங்க, அந்த திருமணம் நடக்காது. சரிங்களா? பெரியவங்களாக பார்த்து தான் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அமையும். சரிங்களா? இந்த மாதிரி 1, 2 நடக்குது இல்லைங்களா? அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1, 5, 9ஆம் அதிபதிகள் உடைய திசை பலமாக நின்று ஏதாவது நடக்குது, அந்த திருமண காலகட்டங்களில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தாங்க அமையும். ஆனால் ஒரு சிலர் அமைப்பில் பாருங்கள், இந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் திசை நடந்தும் அவங்களுக்கு விருப்ப திருமணம் அதாவது அரேஞ்ச் மேரேஜ் ஆகாமல் லவ் மேரேஜ் ஆயிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு, மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 1, 5, 9ஆம் அதிபதிகள் பலமாக நின்று திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் அமையும், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அமையும் அப்படின்னு. இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி பலமாக நின்று திசை நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு திருமணம் விருப்ப திருமணம் ஆயிருக்கு. அது என்ன காரணம்? விதி இருந்தால் விதி விலக்கும் அதில் இருக்கும் இல்லைங்களா? அதனால என்ன அப்படின்னா அந்த விதி விலக்குகள் என்ன அப்படின்னா இப்போ 1, 5, 9ஆம் அதிபதிகள் இந்த மாதிரி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று திசை நடந்தாலும் சரிங்க அந்த கிரகங்கள் பார்க்கறதுக்கு தான் வலுவாக அப்படியே வலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும். பாதிக்கப்பட்டு இருந்து திசை நடந்தாதான் இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி லக்னாதிபதி திசை நடந்தும் திருமணம் லவ் மேரேஜாக போகுங்க. பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ அவங்க வக்கரமாகியிருப்பாங்க அல்லது வக்கரம் ஆகாமல் அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்களான 6, 8, 12ஆம் அதிபதிகளோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும். சேர்க்கை, சாரம், பார்வை, இந்த மாதிரி அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1, 5, 9ஆம் அதிபதிகள் பலமாக நின்று திசை நடக்குது, அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்காமல் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா
அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வக்கரமாகிருக்கும், அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டு திசை நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய திசை நடந்தாலும், இவங்க பஞ்சமாதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி, லக்னாதிபதியுடைய திசையே நடந்தாலும், அவங்க பார்க்கறதுக்கு ஆட்சி உச்சமாகவே நின்றிருந்தாலும் சரிங்க, அப்போ வந்து விருப்ப திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் 1, 5, 9ஆம் அதிபதிகள் உடைய வலுத்து நின்று திசை நடக்குது, திருமண காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு பெரியவங்களாக பார்த்து நிச்சயிக்கப்பட்டு தாங்க திருமணம் அமையும். சரிங்களா? அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க விருப்ப திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதே வந்து 1, 5, 9ஆம் அதிபதிகள் திசையே நடக்கலை, அந்த திருமண காலகட்டங்களில் இந்த மாதிரி திசையே நடக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையும். அது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு பாருங்கள், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இவங்க எந்த விதத்திலும் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. சரிங்களா? பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய விஷயம் இருக்குங்க. நீச்சம், வக்ரம், பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த மாதிரி இருக்கிற அமைப்பே பாதிக்கப்பட்டு இருக்க அமைப்பு. அல்லது அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 போய் மறையிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாதிப்பு. சரிங்களா? அல்லது அவங்க ஆட்சியாக பலமாக நின்று அவங்களுடைய திசை நடக்கலை. இப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா? அது எப்படி அப்படின்னா, அந்த ஜாதகத்தை பாருங்கள், மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசை வராமல் இருக்கும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் அல்லது வக்ர கிரகங்கள், நீச்ச கிரகங்களுடைய திசை அந்த காலகட்டத்தில் நடக்காமல் இருக்கும் பட்சத்தில், இங்கே ஒரு லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, மெயினாக 5ஆம் அதிபதியை பார்க்கணுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்தி ஸ்தானாதிபதி. அவர் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் வந்து ஜாதகருக்கு யோசனைகள், தன்னுடைய எண்ணங்கள் பற்றி அதிகமாக எண்ணங்கள் ஓட்டங்கள்லாம் இருக்கும். அதனால் அந்த 5ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில், அதே போல் லக்னாதிபதியும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில், பாக்யாதிபதியும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்தில், அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபதிகள் திசை நடக்கலை அப்படிங்கிற டைமில் இவங்களுக்கு கேந்திர அதிபதிகளுடைய திசையோ அல்லது அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ பலமாக நடந்துட்டு இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையுங்க. சரிங்களா? அந்த திருமண காலகட்டத்தில் மட்டும் பாருங்கள், இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய திசை நடக்கலை அப்படின்னாலும் சரி, வந்து அந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் திசை நடக்கக்கூடாதுங்க. அப்படி நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையும். சரிங்களா? ஏன்னா இவங்களுடைய திசை நடக்குது, பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய திசை நடக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த திருமண வயது உடையவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க விருப்பத்துக்கு திருமணம் செஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ மறைவு ஸ்தானாதிபதிகள் வந்து திசை நடக்கலை அப்படின்னாலும் இவங்களுக்கு நல்லபடியாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வருதுங்க. சரிங்களா? மெயினாக பாருங்கள், அவங்களுக்கு எப்பயுமே நாங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா, லக்னாதிபதி லக்னம் எந்த நிலையில் இருக்குது, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் எந்த நிலையில் இருக்குது, அதே போல் 5ஆம் இடம் புத்தி ஸ்தானம் பஞ்சமஸ்தானாதிபதி எந்த நிலையிலும் அந்த ஸ்தானமும் எப்படி இருக்குது, 9ஆம் இடமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மனிதருக்கு வந்து விருப்ப திருமணம், இந்த மாதிரி மதம் மாறி போகிறாங்க அல்லது ஜாதி விட்டு ஜாதி போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 1, 5, 9ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தாங்க அது பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? இவங்க வலுத்து பலமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசையே நடக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து கேந்திர அதிபதிகள் அல்லது அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த திருமண காலகட்டங்களில் நடக்குது, அதாவது அந்த திருமண காலகட்டங்களில் இந்த திசைகள் நடக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தாங்க அமையும். சரிங்களா? இது வந்து மெயினாக நாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 1, 5, 9ஆம் இடங்களும் அதனுடைய அதிபதிகளும் பார்த்தாவே போதும். சரிங்களா? அவங்களுடைய அதிபதிகளுடைய திசை நடந்தால் கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அமையும். நன்றி, வணக்கம்.